ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளி வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படி வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பீங்க. ஸோ இப்போலேருந்து நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்தால் கூட நீங்கள் நெக்ஸ்ட் தீபாவளிக்குள்ளே நிறைய ஆர்டர் எடுத்து பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான், அதுவும் இந்த மாதிரி நல்ல வழவழன்னு இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸில் தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். பட் ஆனால் லைனிங் ப்ளவுஸ் ஃபுல் ஃபினிஷிங் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் மட்டும், ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும் நிறைய டவுட் இருக்கும். நிறைய பேருக்கு நம்மளுக்கு வந்து ப்ளவுஸு தைக்கிறதுனாலே சுடிதார் ஈஸியாக இல்லை வந்து ப்ளவுஸு ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நான் சொல்லுவேன் ப்ளவுஸ் தான் ரொம்பவே ஈஸி. இதில் இருக்கிற சின்ன சின்ன சூட்சமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஆனால் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து தைக்கிறோம் அப்படின்னா எந்த இடத்துல வந்து வளைவு வருதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பின் பண்ணிவிட்டு, அதாவது வந்து குண்டூசியால் இது மாதிரி நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி குண்டூசியால் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கிட்ட நெக்கு கிட்ட வர அந்த சுருக்கம் வராமல் இருக்கும். நெக்கும் உங்களுக்கு வந்து அகண்டு போகாமலும் இருக்கும். நம்ம இழுத்தும் தைக்க மாட்டோம். இப்போ வந்து நம்ம எப்பயுமே ஒரு பழமொழி இருக்குது, இல்லை வந்துட்டு நல்லா டைலரிங் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரு கிளாத் எப்படி இருக்கோ, அந்த துணி எப்படி இருக்கோ அந்த துணிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸை தைக்கவே மேக் பண்ணோம். அந்த துணிக்கு சம்மந்தமே இல்லாமல் நம்ம வந்து அதை தைக்க ஆரம்பித்தோம், அல்லது இழுத்து தைச்சோம், இல்லை மடித்து தைச்சோம், அதில் கேன்வாஷ் வச்சு ஒட்டி தைச்சோம், இப்படிலாம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அதை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த வந்து துணி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல் ஃபினிஷிங்காகவோ இல்லை தச்சு போட்ட ஒரு எஃபெக்டோ இல்லாமல் போயிடும். ஸோ இந்த ப்ளவுஸை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரொம்ப வழவழன்னு தான் கொடுத்துருந்தாங்க. தைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஆனால் அதை நம்ம பொறுமையாக, உங்களுக்கு வீடியோவிலே தெரியும் நான் எவ்வளோ பொறுமையாக வந்து நான் வந்து அந்த ப்ளவுஸை வந்து நான் தைக்கிறேன் அப்படின்றத பாருங்கள். நிறைய பேர் ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் 20 ப்ளவுஸ் அப்படிலாம் தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் அவங்க தைச்சாங்கன்னா கண்டிப்பாக தைப்பாங்களா, இல்லை நீங்கள் ஏதாவது தைச்சிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் தைச்சேன்னா மேக்ஸிமம் 3 ப்ளவுஸுக்கு மேலே என்னால் வந்து அவ்வளோ கழுத்து வலிக்க குனிஞ்சிட்டு பொறுமையாக தைக்கிற அளவுக்கு தைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து நெக் பெயினும் அடுத்தது பேக் பெயினும் வந்துடும். அதனால் நான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம தைக்கிறோம் அப்படின்னா நான் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி கிளாத்தில் தைக்கிறேன் அப்படின்னா ஒரு 3க்கு மேலே நான் வந்து தைக்கவே மாட்டேன். இதுதான் உண்மை. இல்லை நீங்கள் வந்து இதை விட நான் வந்து நிறைய தைப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து தைக்க ஆரம்பிப்பேன். அதனால் வந்து எனக்கு இவ்வளோ தான் தைக்க முடியும் அப்படின்றது தான் இருந்தது. நீங்கள் எப்படி தைக்கிறீங்க அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து எனக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் வந்து எனக்கு வந்து ஆர்டரும் வரும். ஆனால் எனக்கு தைக்கிறதுக்கு நேரமே பத்தலை அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த உங்களுக்கு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 10 ப்ளவுஸ் தைக்கணும், அது ஒரு 4 நாளைக்குள்ளே ஒரு 10 ப்ளவுஸ் இல்லை 5 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எத்தனை ப்ளவுஸ் நம்மளால் இன்றைக்கி தைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போட்டுக்குங்க. அதுக்காக நான் ஒரே நாளில் 8 ப்ளவுஸ் தைப்பேன் 9 ப்ளவுஸ் தைப்பேன் அப்படின்னா பண்ணாதீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 3 ப்ளவுஸ், அது காலையிலேருந்து மதியானத்துக்குள்ளே ஒரு 3 ப்ளவுஸ் தைக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த 3 ப்ளவுஸை ஒரு மணி நேரத்துக்குள்ளே கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி 1 மணி நேரம் அந்த மாதிரி ஆகிடுது அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஈஸியாக நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த இடைவெளியிலே வந்து உங்களுக்கு வந்து இந்த டாட் பற்றி சொல்லிடுறேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து சென்டர் டாட் வந்து நான் பிடிச்சிட்டேன். பிடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி விரல கை விட்டுட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 ஃப்ளாட்டாக வச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைனர் தான் வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. நான் வந்து ப்ரொஃபஷனலான டிசைனர் கிடையாது. சாதாரணமாக ஒரு டைலரிங் கோர்ஸ் படிச்சுட்டு அதிலேருந்து என்ன படிப்படியாக வளர்த்துக்கிட்டேன். அதனால் வந்து எனக்கு வந்து ஒரு டிசைனிங் கோர்ஸ் பண்ணுறவங்க எனக்கு வந்து இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து கப் டாட் வந்து வச்சு தைச்சி பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கப் ஷேப்பும் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்கள் கஸ்டமருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 பேருக்கு நான் ட்ரை பண்ணேன். அவங்க எனக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மெத்தடை இதில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதுலேயும் வந்து அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கப் டாட் எல்லாம் பிடிச்சதுக்கப்புறமா முக்கால்வாசி நான் பண்ண தப்பும் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிராஸ் கட்டிங் பீஸ் தைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிராஸ் கட்டிங் பீஸில் பட்டி பீஸ்
கிராஸ் கட்டிங் பீஸ் வந்து நம்ம தைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து பட்டி பீஸ்க்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு வந்து துணி பத்தாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணலாம் யோசித்தப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிடுவோம். முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பட்டிக்கெலாம் வந்து துணி கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நிறைய பேர் ஃபஸ்ட்டே வந்து கட் பண்ணி வச்சுருவாங்க. பட் எனக்கு வந்து துணி பத்தலை அப்படின்றதுனால நான் வந்து எனக்கு வந்து தேவைப்படுற அளவுக்கு நான் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நீங்கள் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்றதும் எனக்கு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி 3 ப்ளவுஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் நானும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்தது 3 ப்ளவுஸ் தைச்சி முடிச்சதுக்கப்புறமா ஒரு டிசைன் ப்ளவுஸாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ஒரு டிசைன் ப்ளவுஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து தைக்கும்போது சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம டைமிங்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மணி நேரம் டைம் வச்சுட்டு 1 மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ நம்ம தைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணலாம். நான் இந்த விஷயத்தில் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ நான் 1 மணி நேரம் டைம் வச்சுருவேன். அது வந்து நான் ஒரு ப்ளவுஸ் தைச்சாலும் சரி, இல்லை வந்துட்டு 2 ப்ளவுஸ் தைச்சாலும் சரி, இந்த 1 மணி நேரத்தில் என்ன ப்ளவுஸ் வந்து எவ்வளோ ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படின்றத அந்த 1 மணி நேரம் கரெக்டாக உட்காந்து எங்கேயுமே எழுந்து போக மாட்டேன், செல்லு பார்க்க மாட்டேன், எதையுமே பண்ணவே மாட்டேன். பாட்டு கேட்குற மாதிரி இருந்ததுன்னா எஃப்எம் கொஞ்சம் ஆன் பண்ணிவிட்டு நான் மட்டும் வந்து அந்த 1 மணி நேரம் டைம் செட் பண்ணிவிட்டு கம்முன்னு உட்காந்து தைப்பேன். எவ்வளோ தைக்க முடியுமோ அதை பார்ப்பேன். முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸில் இருந்தால் ஒரு ப்ளவுஸ் ஃபுல் ஃபினிஷிங்கை முடிச்சுட்டு அடுத்த ப்ளவுஸுக்கு நான் ஆஃப் ஃபினிஷிங் வரும். அதுவே லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் ஒரு ப்ளவுஸு முக்கால்வாசி டிசைன்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா கடைன்னு ஒரு ப்ளவுஸை வந்து முக்கால்வாசிக்கு இல்லை ஒரு முடிஞ்ச வரைக்கும் நெக்கில் வந்து கிராஸ் பீஸ் வர வரைக்குமாவது நான் தைச்சி முடிச்சிடுவேன். அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த 1 மணி நேரம் டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்கூல்லே போய் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்கூலில் வந்து ஒரு 45 மினிட்ஸ் தான் நம்மளை வந்து ஒரு பீரியடுக்குன்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனுஷனால் நம்ம வந்து 45 நிமிஷத்துக்கு மேலே ஒரு இடத்த நம்மளால் வந்து உட்காந்து இருக்க முடியாது. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷமோ அது மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். இல்லை அந்த 45 நிமிஷம் தான் நம்மளோட மூளை வந்து கரெக்டாக வந்து உன்னிப்பாக ஒரு விஷயத்தை வந்து கவனிக்கும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெத்தட் தான் நானும் வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறேன், இல்லை நான் வந்து வேலை செய்கிறேன், நம்ம ஈடுபாடோடு இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அதுக்கான டைமை நம்ம எடுத்துக்கலாம். அந்த நம்ம 45 மினிட்ஸில் நம்மளோட மைண்ட் வந்து ஓரளவுக்கு அது வந்து அதை நோக்கியே நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதை நோக்கியே போகும். அந்த 45 நிமிஷம் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு 1/4 மணி நேரம் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/4 மணி நேரம் வந்து நம்ம வந்து கட்டிங் போடலாம். கட்டிங் போட்டு அதை டைவர்ட் பண்ணலாம். இல்லை அடுத்த 3/4 மணி நேரம் இதை தைக்கிற வேலையை வச்சுட்டு 3/4 மணி நேரம் நம்ம ஏதாவது ஹூக் கட்டுறதோ இல்லை வந்து வேறு ஏதாவது பட்டனோ இல்லை டிசைன் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் அதை வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நான் இப்படி தாங்க நான் வந்து என்னை நானே மெருகேற்றுறதுக்கு இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறதுனால 1 ஹவர் வந்து சம்டைம்ஸில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு மணி நேரம் டைம் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு 1/2 ஹவர் வீட்டு வேலை ஏதாவது இருந்ததுன்னா அதை போய் நம்ம கடன்னு முடிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வீட்டு வேலைங்க ஏதாவது பெண்டிங் வச்சுருந்தேன் அப்படின்னா அந்த வேலைகளை முடிப்பேன். ஸோ இப்படி தான் வந்து நான் ஒன்று சின்ன சின்ன விஷயமாக வந்து மாற்றி பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். இப்போ வந்து நான் வந்து அந்த 1/2 ஹவரில் அது முடிச்சதுன்னா அடுத்து 1 மணி நேரம் டைம் செட் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளவுஸ் தைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். நீங்கள் எப்படி வந்து தைக்கிறீங்க, இல்லை டைமிங்கை வந்து இந்த மாதிரி எப்படிலாம் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க, எனக்கு ரொம்பவே தைக்கலாம் ரொம்ப ஆர்வமாக இருக்குது, ஆனால் என்னால் போயிட்டு தைக்கலாம் அப்படி இல்லை, நம்ம வந்து இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிடலாம். உங்கள் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறேன் அப்படின்றதுனால வள பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஃப்ரண்ட்டில் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா இது கிராஸ்கட் ப்ளவுஸு. இந்த கிராஸ்கட் ப்ளவுஸில் இந்த விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃப்ரண்ட்டில் நெக் இருக்கு இல்லையா, அந்த நெக்கில் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிராஸ் பீஸ் வச்சு ஏற்றுங்க. அப்படி நீங்கள் ஏற்றும் போதோ இல்லை பைப்பிங் கொடுக்கும்போதோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது கொக்கி பட்டி தைக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து கட் பண்ணிவிட்டு, நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அது மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹூக் போடும்போது உங்களுக்கு வந்து லூஸ் கிடைக்காது. அடுத்தது வந்து ஷோல்ட்ரு வழிஞ்சி வராது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைலர்லாம் வந்து தைக்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் தைக்கும்போது அவங்க அப்படியே அசால்ட்டாக இப்போ நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா ஜென்ஸ் டைலரு அந்த மாதிரிலாம் தைக்கிறாங்க, இல்லை நம்மளே நார்மல் நல்ல
பர்ஃபெக்டாக தைக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடகடன்னு அந்த விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம அந்த நெக்கு கிட்ட ஒரு 1/4 இன்ச்சுக்கு கட் பண்ணிவிட்டு கொக்கியோ இல்லை காஜாப்பட்டியோ ஏற்றுறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்கிறதே கிடையாது. இந்த மாதிரி தைக்கும்போது பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்கு வந்து ஷோல்டர் வந்து வளைஞ்சி வராது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கழுத்து வந்து ரொம்ப அகலமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த கட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஹூக் வந்து தைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் இன்னொரு விஷயம், ஃப்ரண்ட் பார்ட்டில் யாரெல்லாம் ஹூக்குக்கு வந்து கீழே இடுப்பு கிட்டே எக்ஸ்ட்ரா ஒரு காஜா பட்டியும் மேல் ஃபஸ்ட்டு ஹூக்கு கிட்டே ஃபஸ்ட்டு காஜா பட்டியும் போடுறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் தைக்கிற ப்ளவுஸில் வந்து எனக்கு கம்பல் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா ஒரு சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எனக்கு ஃபஸ்ட்டு ஹூக் போடும்போது எடுத்து இன்னொரு காஜா கட்டுங்க. சம்டைம்ஸ் வந்து எனக்கு வந்து நான் இழைச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஷோல்டர் வந்து வழிஞ்சிடும், இல்லைன்னா எனக்கு வந்து லூஸ் ஆகிடும், நான் வந்து இது மாதிரி பண்ணிக்குவேன், இழுத்து போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணுறத விட நீங்கள் வந்து இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஹூக்கு போடும்போது நீங்கள் வந்து அந்த இடத்த வந்து நம்மளுக்கு காஜா வந்து கட்ட வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது. ஸோ இப்போ வந்து 2 பக்கமும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து கப் ஷேப் வச்சுட்டு அடுத்தது வந்து பட்டி அட்டாச் பண்ணிட்டேன். ஒரு பக்கம் அட்டாச் பண்ண அதே அளவை எடுத்து இன்னொரு பக்கத்துக்கு நான் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுறேன். ஸோ நம்ம எப்பயுமே ஒரு பக்கம் நம்ம சரியாக தைச்சிட்டோன்னா அதே அளவை வச்சு அடுத்த சைடும் தைக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சைடு வந்து ஒரு பக்கம் வந்து கரெக்டாகவும் ஒரு பக்கம் இன்னொரு மாதிரியும் தைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. எனக்கு வந்து ப்ளவுஸ்லேயே வந்து நான் நிறைய செக் பண்ணியிருக்கேன். ஒரு பக்கம் ஒரு அளவு இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு அளவு இருக்கும். அதேமாரி கை கிட்ட பிடிக்கிறோம் இல்லையா, அது ஒரு பக்கம் ஒரு அளவாக இருக்கும், இன்னொரு கை லெஃப்ட் கையில் பார்த்திங்கன்னா அது ஒரு பக்கம் ஒரு அளவாக இருக்கும். நான் இதெல்லாம் நோட் பண்ணுவேன். அதனாலேயே ஹூக் பக்கம் வர கை எந்த சைடு பிடிச்சிருக்காங்க, எவ்வளோ அளவு பிடிச்சிருக்காங்க, ஆம்கோல் அளவு அது எவ்வளோ அளவு இருக்குது, அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாரியே வரணும் அப்படின்னா இதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் நான் வந்து மார்க் பண்ணி தைக்கவே ஆரம்பிப்பேன். ஸோ அதனாலேயே என்னவோ வந்து எனக்கு வந்து கஸ்டமர் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் நான் தைச்சி கொடுக்கும்போதே அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆகிடுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதில் வந்து நான் ரொம்ப பெருமையாகவே நினைக்கிறேன். இந்த விஷயம்லாம் நம்ம சின்னதாக நோட் பண்ணுற குட்டி குட்டியான ஒரு விஷயங்கள் தான் வந்து பெரிய லெவலில் நம்மளுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சிருக்கேன். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். மேலும் எந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நான் அதில் எந்த மாதிரி விஷயங்களை புதுசாக நான் பண்ணுறேன் அப்படின்றதும் உங்கள் கூட நாங்கள் நிச்சயமாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த வீடியோவோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த நாள் வந்து வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வீடியோ வரும்போது உங்களுக்கே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.